இந்த நுகம் யாரு கழுத்துல இருக்குது? நம்ம கழுத்துல இருக்குது. இந்த கஷ்டமெல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரங்க குடும்பத்தில் இருக்க வேண்டியது. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் எங்க இருக்குது? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதான நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது. இப்படி கீழ்ப்படியாம திரிய வேண்டிய பிள்ளைகள், பெற்றோருக்கு அடங்காத பிள்ளைகள் எங்க இருக்கணும்? அவிசுவாசிங்க வீட்டுல இருக்கணும், கர்த்தரை அறியாதவங்க வீட்டுல இருக்கணும். ஆனா கர்த்தரை அறிந்து ஆராதிக்கிற நம்ம வீட்டுல இருக்குதே. இப்ப என்ன பண்ணணும்? உடைத்து போட வேண்டும். ஆண்டவரே, என் குடும்பத்துல என் பிள்ளைய, என் புருஷனை, என் தொழில கெடுக்கும்படியாய் சிறை வைத்திருக்கிறதான இந்த நுகத்தடி இது எனக்கு சொந்தமானது அல்ல, என் குடும்பத்துக்கு சொந்தமானது அல்ல, என் பிள்ளைகளுக்கு சொந்தமானது அல்ல. இதெல்லாம் மேற்படியானுடைய குடும்பத்துக்கும் சொந்தங்களுக்கு சொந்தம். இப்ப என்ன பண்ண போறோம்? அதெல்லாத்தையும் நம்ம அவனுடைய நுகத்தடியை முறித்து போடு. அப்போ இந்த ஆள் போய் இப்போ அந்த ஜோசியக்காரங்கிட்ட போய் அந்த சூனியக்காரங்கிட்ட போய் கேட்கும் பொழுது சூனியக்காரன் இந்த வார்த்தையை சொல்றாங்க. இவர் ஒரு விசுவாசி, ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவர் குடும்பத்துல நன்மை நடக்காதபடியினால நம்ம இங்கனாச்சுக்கு போய் ஒரு சூனியம் பண்ணி பொழைச்சிக்கலாமான்னு இப்போ சூனியத்தை நம்பி போனா, சூனியக்காரன் இவனை பத்தி கேட்டுட்டு, நீ ஒரு கிறிஸ்தவனாப்பா, இங்க என்கிட்ட இருக்கிற வல்லமையை விட உங்க சர்ச்சில் இருக்கிற வல்லமை பெருசுப்பா. நான் இங்க பூசை பண்ணிட்டு இருக்கிற இந்த பொம்மை, இந்த படத்துல, இந்த இதுல உருவத்தில் இருக்கிற வல்லமையை விட உங்க இயேசுவனுடைய வல்லமை பெருசுப்பா. உங்க பைபிள்ல இப்படி ஒரு வசனம் எழுதியிருக்குது. என்ன வசனம் எழுதியிருக்குது? நீ அவனை மேற்கொள்ளும் காலம் வரும்பொழுது, அந்த காலம், அவனை மேற்கொள்ளுகிற காலம் வந்துடுச்சா? பிசாசை மேற்கொள்ளுகிற காலம் வந்துடுச்சா? நுகத்தடியை உடைத்து போடும் காலம் வந்துடுச்சா? சொல்லுங்க. வந்துடுச்சு. இன்றைக்கே ரட்சணிய நாள், இப்பொழுது அனுக்கிரக காலம். நம்ம நுகத்தடியை உடைக்க போகிறோம். இப்போ இவ்வளவு நாள் அவனுக்கு சொந்தமானது நம்ம கழுத்துல இருந்துச்சு, நமக்கு தெரியாமலே நம்ம அவனுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தோம்? பாரம் சுமந்து கொண்டிருந்தோம். அவனுக்காக நாம வேதனைப்பட்டு கொண்டிருந்தோம். எவனுக்கோ ஒருத்தனுக்காக நாம கடன் பட்டு இருந்தோம். நம்ம குடும்பத்துக்காக கடன் வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, வேற யாருக்கோ. கடந்த நாட்களில் நான் ஒரு சகோதரனை பார்த்தேன். ஒரு ஆலயத்துக்கு வந்தா வரல. அவர் ஏற்கனவே ஒரு ஆலயத்துக்கு வந்த பொழுது அவர் அப்படித்தான் ஒரு மனிதனிடத்துல வேற ஒருத்தனிட்டு அவருக்கு கடனை வாங்கி கொடுத்துட்டு, கடன் வாங்கினவன் கடன் கொடுக்கல. அப்படித்தான் சபைக்கு முதல்ல என்னை பார்க்க வந்தார். இந்த மாதிரி ஒருத்தருங்க, நான் கடன் வாங்கி கொடுத்தேன், ரொம்ப கஷ்டம்னு சொல்லி வந்தாரு. கடன் வாங்கி கொடுத்தேன், இப்போ கடனே கட்டாமல் இருக்கிறாரு, நான் வட்டி கட்டிட்டு இருக்கிறேன், நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன். கடன் கொடுத்தவன் இப்போ உன்னை நம்பி தானே கொடுத்தேன், நீ தானே பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு, உன்னை நம்பி தானே கொடுத்தேன்னு வந்து என்னை கேட்டுக்கிட்டு வேதனைப்படுத்துறாரு. இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வராதா அப்படின்னப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ணும். ஆலயத்துக்கு வந்தாரு, நல்லா இருந்தாரு, நானும் சனம் எடுத்தாரு. அந்த கடனை திடீர்னு அந்த வாங்கின ஆளு கொண்டாந்து இவர்கிட்ட கொடுத்துட்டாரு. இவர்கிட்ட கொடுத்தது எனக்கு தெரியாது. நான் அந்த அன்னைக்கு பார்த்து அவர் வீட்டு பக்கமா, அவங்க கடை பக்கமா நான் போறேன். என்னை பார்த்தோன்னு வேகமா வெளியே ஓடியாந்து, அண்ணா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாரு. என்ன தெரியுன்ற அப்படின்னு. இல்லை, இன்னைக்கு காலையில தான் கொண்டாந்து அவர் வந்து அந்த ரூபாயெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ கொண்டு போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் கொண்டு போய் அந்த கடனை அந்த கொடுத்துடலான்னு இருக்கிறேன். நான் கட்டின வட்டியெல்லாம் இப்போ எனக்கு பணம் திருப்பி வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னாரு. இப்படி விடுதலை பெற்றுக்கொண்டதான அந்த மனிதன் இப்போ 2 நாட்களுக்கு முன்பாக நான் பார்க்குறேன், மறுபடியும் சொல்றாரு, எங்கப்பா போயிட்டு வரீங்க, எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். ஒருத்தனுக்கு கடன் வாங்கி கொடுத்தானா, அவன் கடன் கட்டல. இப்ப அவன்கிட்ட போய் நான் கடன் கொடுத்த மாதிரி, நான் கடன் வாங்கின மாதிரி போய் நின்றுக்கிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. நான் சொல்லலான்னு எனக்கு வாய் வந்துச்சு. இது வரலும் ஏற்கனவே இப்படி பிரச்சனை தான் நீ வந்த, இப்ப ஆண்டவர் விட்டு போயிட்டல்ல அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன். ஆனா அவருக்கு நல்லா தெரியும். 2வது அவருடைய மூளை பகுதியை பிசாசு என்ன பண்ணியிருக்கான், கட்டி வைத்திருக்கான். அதனால சொன்னாலும் புரியாது. நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையை பார்த்ததான அந்த சகோதரன் மறுபடியும் உங்களுடைய வல்லமையை உணர்ந்து மறுபடியும் ஆலயத்துக்கு வரணும்னு ஜெபம் பண்றேன். அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? இந்த நுகம் யாரு கழுத்தில் இருக்க வேண்டியது? இந்த நுகம் யாரு குடும்பத்தில் இருக்க வேண்டியது? இந்த நுகம் யாரு பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டியது? யாருக்காக வளைக்கப்பட்ட வலை இது? யாருக்காக வெட்டப்பட்ட குழி இது? ஆனா இன்னைக்கு அந்த குழியில நாம விழுந்திருக்கிறோம். அந்த வலையில நம்ம கால்கள் சிக்கி இருக்கிறது. அந்த நுகம் நம்முடைய கழுத்துல இருக்கிறது. இதெல்லாம் அவனுக்கு சொந்தமானது, பிசாசுக்கு சொந்தமானது. அப்ப
அப்ப இதை தெரியாம நம்ம இப்படி முழிச்சுட்டு இருக்கிறோமே. இப்ப தெரியாம இந்த கடனை இன்னொருத்தருக்கு போய் வாங்கி கொடுத்துட்டு நீ காலையில லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறிய. உன் வீட்டுல எவ்வளவோ வேலை இருக்குது, அதை பார்க்காம நீ இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டு இப்ப நீ அலையிறியே. அப்ப அந்த உணர்வு வரணுமே. அந்த உணர்வு வராதபடி பிசாசு என்ன பண்ணிட்டான்? மூளை பகுதியை கட்டி வைத்திருக்கிறான். அப்ப இப்ப அதை ஒடிக்கணுங்க. அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். இந்த மூளை பகுதி ரொம்ப முக்கியமானது. இந்த மூளை பகுதியில இருந்து தான் எல்லாமே இருக்குது. இந்த மூளை பகுதியில தான் நம்முடைய ரத்த ஓட்டம் சரியான நிலைக்கு வருது. ரத்த அழுத்தம், குறைந்த ரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர், லோ பிரஷர், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுகிறது இந்த மூளை பகுதி. அப்போ அந்த பிளட் பிரஷர் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்முடைய மூளை பகுதியில் அவன் ஏதோ ஒரு பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். எதையோ ஒன்று நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இரு. உன் பிள்ளை குறித்து கவலைப்படு, நீ இப்போ கட்ட வேண்டிய கடனை குறித்து கவலைப்படு, உன் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து கவலைப்படுன்னு சொல்லி ஒரே பிரஷர் மூளையில். அதனால என்ன ஆகுது? உங்களுடைய பிளட் பிரஷர் ஒன்று அதிகமாகுது, இல்லைன்னா குறையுது. அதுக்கப்புறம் நம்ம இதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு டாக்டர்கிட்ட போய் மருந்தை எடுத்து பணத்தை கொடுத்து மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, ஐயா இது 1 மாசத்துல முடிஞ்சிடுமா, 2 மாசத்துல முடிஞ்சிடுமான்னு அவரு சொல்றாரு. நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டல, நீ சாவர வரையிலும் இதை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்? இதுல விடுதலை இல்லையா? அப்போ இந்த கிரானிக்கல் பெயின், தீராத வலிகள், வேதனைகள்லாம் இருக்கு பாருங்க. சிலவங்களுக்கெல்லாம் தலைவலினா போவே போவார். எங்க அக்கா மாப்பிள்ள, அவருக்கு பயங்கரமான தலைவலி, போவே போகல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குதான் சொல்லுவார். இப்போ கல்யாணம் கட்டி பேர பிள்ளைங்களாம் வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கும் ஒரு நாளைக்கு 3 மாத்திரையோ 4 மாத்திரையோ தலைவலி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப பெருமையாக சொல்லுவார். இது 4 மாத்திரை போடலன்னா எனக்கு முடியவே முடியாது அப்படின்னு. அப்போ தீராத வழியே, தீராத ப்ரெஷர் ஒன்று ஏதோ உங்கள் மூளை பகுதியில் போட்டு உங்களை அழுத்திக்கிட்டு இருக்குது. அதான் நீங்கள் மாசங்கண்டா நாங்கள் டாக்டர்கிட்ட போய் மருந்து கொடுக்குறோம். நம்ம சொல்லி ஜெபம் பண்ணணுங்க. இந்த நுகத்தடியை, இந்த பலவீனத்தை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் நுகத்தடியை ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே சுமந்தார். ஹல்லேலூயா. ஆமா, அவர் எதுக்காக அடிக்கப்பட்டார்? நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம். ஆனா இன்னும் நமக்கு சுகம் ஆகலையே. அப்ப என்ன பண்றோம்? நம்மள அறியாமலேயே பிசாசுடைய நுகத்தடிகள் நம்முடைய கழுத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அதை உடைக்கணுங்க, அதை உடைக்கணும். அதுக்காக தான் இந்த நாளில நம்ம வந்திருக்கிறோம். அப்படியேப்பட்டதான கட்டு சரீர சுகத்துல மாத்திரமல்ல, குடும்பத்துல, சில குடும்பத்துல தொடர்ந்து வரும். நேற்று ஒரு குடும்பம் வந்தாங்க. அவங்க சிறு வயதிலேயே தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய 2 பெண் பிள்ளைகள், அவங்கள நல்லா தெரியும், எங்கள் அம்மா கூட வேலை செஞ்ச டீச்சர், அவங்க வந்திருக்காங்க. தெரியும் எனக்கு முன்னாடி அவங்களுடைய கணவர் இல்லாமல் அவங்க ரொம்ப சின்ன வயசாக இருந்தாங்க. அப்போ அந்த வயசுலேயும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 2 பிள்ளைங்களையும் வளர்த்தாங்க. இப்போ அந்த 2 பிள்ளைங்களும் வளர்ந்துருச்சு. அல்ல நேற்று ஒரு பிள்ளை வந்திருக்கு. அந்த பிள்ளை வந்தால் ஏம்மா எப்படிமா இருக்கு, ஏன்னா அவளுக்கு 2 பிள்ளைங்க எப்படி இருக்கிற அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி. ஆனால் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்குது, அது அவங்களால சொல்ல முடியல, அப்படியே மழுப்புறாங்க. அவள் புருஷன் இல்லை, இப்போ அவள் கூட இல்லை, அவள் எங்கே இருக்கிறானா, ஏன் போலியா, ஃபோன் பண்ணுறாரு, என்ன பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை. இப்போ நான் அதான் சொன்னேன், நீங்கள் புருஷன் இல்லாமல், புருஷன் செத்து போய் புருஷன் இல்லாமல் இருந்தீங்க. இப்போ இவங்க புள்ள என்ன இருக்குது, புருஷன் உயிரோடு இருந்தும் புருஷனோட கூட இல்லை. அப்போ இது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அப்போ சொல்லி ஜெபம் பண்ணணும். அவங்க இத்தனைக்கு அவங்க கிறிஸ்தவங்க தான். இந்த ஜெப புஸ்தகம் கொடுத்து அவங்க கிட்ட படிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். எங்க அம்மா அப்பா கிட்ட வாழ்க்கையில வந்தது என் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. எங்க தாத்தா பாட்டி வாழ்க்கையில இருக்கிறது என் வாழ்க்கைக்குள்ளார வரக்கூடாது. அவங்க சுமந்தாங்க நுகத்தடியை, தெரியாம சுமந்துட்டாங்க. ஆனா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நுகத்தடி எனக்கு சொந்தமானது கிடையாது, இந்த சாபம் எனக்கு சொந்தமானது கிடையாது, இது பிசாசுக்கு சொந்தமானது. இது என் குடும்பத்து மேல இருக்கிறதுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கிட்டார். அப்போ மூளை இல்லாதவனே அந்த அளவுக்கு செயல்படுறான் அப்படின்னா நமக்குள்ள என்ன மூளை இருக்கணுமா? கிறிஸ்துவின் சிந்தை. அப்ப நம்ம மூளை எப்படி இருக்கணும்?
இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை உடைய மூளையாக இருக்கணும். நம்ம சிந்தனை எங்க இருக்குது? எதை குறித்து சிந்திச்சுட்டு இருக்கிறோம்? அதுக்கு சொல்றதுக்கே ஏகப்பட்டது இருக்குது. என் புருஷனையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னைக்கு மாறுவாரோன்னு, என் பிள்ளைவே நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னைக்கு மாறுமோன்னு, என் கடன் பிரச்சனையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது என்னைக்கு கட்ட முடிக்குமோன்னு, என் வீட்டையே நினைச்சிட்டு இருக்க இது எப்போ என்னைக்கு கட்ட முடியுமோ, என்னைக்கு தார்சு கொள்ளாமோன்னு, என் நிலத்தையே நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னைக்கு நல்ல பயிர் வருமோ, நல்ல என் ஊற்றையே கிணத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் தண்ணி வராதான்னு சொல்லி. இப்ப நம்ம சிந்தனை எல்லாம் பிசாசு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏறக்குறைய 1000க்கு மேல சிந்தனை இருக்குது. ஆமாவா? அவங்க சொல்லுவாங்க எதை நினைச்சிங்க நான் கவலைப்படுறது, எதை நினைச்சிங்க நான் அழுவுறது. ஏன்? அவ்வளோ இருக்குது நினைக்கிறதுக்கு, அவ்வளோ இருக்குது அவங்க சிந்தனையில. ஆனா பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை. உங்களுக்கு பல விதத்துல சிந்தை இருக்கலாம். புருஷனை கொடுத்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க சிந்திச்சுட்டு இருக்கலாம். ஆனா எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. காரணம், இந்த மூளை பகுதியை கிறிஸ்து ஆட்கொண்டிருக்கிறார். இந்த மூளையை பிசாசு ஆட்கொண்டிருந்தா நமக்கு பலவித சிந்தைகள் இருக்கும். ஒரே நேரத்தில் 9 வேலையை வச்சுதான் நம்ம எப்படிங்க செய்யறது இல்லையா? இப்ப அதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாததுக்கு காரணம். இந்த இத்திலூண்டு மூளைக்குள்ளார எவ்வளோ சிந்தனைங்க பாருங்க. அது சில சிந்தையெல்லாம் அப்பப்போ தூக்கத்துல தான் வரும். சில சிந்தனை காலை நேரத்தில் வரும், சில சிந்தனை மாலை நேரத்தில் வரும், சில சிந்தனை சிலரை பார்க்கும் பொழுது வரும் இல்லைங்களா? சிந்தனையில எவ்வளவு வேறு நிறைய இருக்கு இல்லையா? காலையில இப்ப நைட்டு படுக்கும் பொழுது என்ன சிந்தனை வரும்? நாளைக்கு காலையில ஏஞ்சி என்ன குழம்பு வைக்கிறது, எத்தனை மணிக்கு சாப்பாடு செய்யறது, இந்த சிந்தனை வந்துடும். காலையில் ஏஞ்சோன்னு எல்லாம் செஞ்சு முடிச்ச பின்னாடி நம்ம வீட்டுக்காரருக்கு என்ன செய்யறது, இன்னைக்கு இந்த பேங்க்ல போய் இந்த பணத்தை கட்டுறதுக்கு என்ன பண்றது, இன்னைக்கு வேற ஆட்டோக்காரன் வரமாட்டான், பிள்ளைங்களை எப்படி அனுப்புறது. பாருங்க எவ்வளோ சிந்தனை வந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நமக்கு என்ன வேணும்? நம்முடைய சிந்தை யார் சிந்தையா மாறணும்? கிறிஸ்துவின் சிந்தையாக மாற வேண்டும். இப்ப அவர் சிந்தையை கொஞ்சம் அப்படி ஒடிச்சு அவர் மூளையில இருந்த இயேசுனுடைய சிந்தையை பார்த்தா அவர் சிந்தை என்னவா இருக்கும் தெரியுங்களா? என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? வசனம் நமக்கு நல்லா சொல்லுது. சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர் சிந்தையை அறிந்தவர் சொல்றாரு, நான் சிறுமியும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் நினைவாகவே. இப்ப அவர் சிந்தையில நீங்க இருக்கிறீங்க, ஆனா உங்க சிந்தையில அவர் இருக்கிறாரா? இப்ப அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்ல முடியுமா? இப்ப அவருடைய உங்க சிந்தையில அவர் சிந்தையில நீங்க இருக்கிறீங்க, வசனம் தெளிவா சொல்லிடுச்சு. இப்ப நம்ம சிந்தையில யார் இருக்கிறா? நம்ம சிந்தையில என்ன இருக்குது? பிசாசு போட்டதான விதைகள், பிசாசு கொடுத்த சிந்தனைகள் தான் இன்னைக்கு நம்மளை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்குது. அதனாலதான் நம்மளுடைய ரத்த ஓட்டம் அப்பப்போ ஏறுது, அப்பப்போ இறங்குது. அடுத்ததா இந்த மூளை பகுதி தான் நம்மை சரியாக நடப்பதற்கு, சீராக நடப்பதற்கு, ஒரு ஒழுங்கா நடப்பதற்கு இந்த மூளை பகுதியில ஒரு ஒரு பகுதி இருக்குது. அதுக்கு பேரு முகுளம். இந்த முகுளம் குடிச்சுட்டா என்ன ஆயிடும்னா, இந்த முகுளம் பகுதி பாதிக்கப்பட்டுரும். அதனால என்ன ஆகும்? குடிகாரங்களுடைய நடையே பார்த்தீங்கன்னா எப்படி ரொம்ப நல்லா தெளிவா நடப்பாங்களா? டிச்சு இல்லாத இடத்துல எல்லாம் தாண்டிட்டு போவார், டிச்சில் போய் கரெக்டா காலை விட்டுருவாரு. ஏன்னா டிச்சு இல்லாத இடத்துல அவருக்கு டிச்சு இருக்கிற மாதிரி தெரியும், அதனால அப்படியே தாண்டிட்டு போறதும் காஞ்சிக்கிட்டு போறதும் இல்லையா? காரணம் என்ன? அவருடைய மூளை பகுதி, முகுளம் பகுதி குடித்ததினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவரால் தெளிவாக நடக்க முடியல. பகல்ல நடந்தாலும் ராத்திரில நடக்கிற மாதிரி தான் போறாரு. ஆமாங்களா? இப்ப நம்ம நட எப்படி இருக்கணும்? நம்மளை குறித்து நடக்கணும்னு எப்படி இருக்கணுமா? ஆகவே நீங்கள் பகலில் நடக்கிறது போல எப்படி நடக்கணுமா? சீராக நடக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு நமக்கு வசனம். சீரா நடக்கணும். சீரா நடக்கணும்னா திடீர்னு ஓடுறதும், திடீர்னு கொஞ்ச நேரம் உட்காரதும், திடீர்னு குதிக்கிறதும், திடீர்னு தாண்டிட்டு போறதும், இப்படி நம்ம நடை இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய நடை ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது ஒரே சீரா வந்துகிட்டே இருக்கணும். சிலவங்களை பார்த்தீங்கன்னா வேக வேகமா கோயிலுக்கு ஆராதனைக்கு பாட்டு பாடி ஆச்சரா போச்சரன்னு ஒரு 4 நாளைக்கு, ஒரு 4 வாரத்துக்கு அவங்க நடையே வேகமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மானு மாறி வந்தவங்க
இப்போ அப்படியே மெதுவா ஆம மாதிரி நகர ஆரம்பிச்சிடறாங்க. முன்னாடி கோயிலுக்கு ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே சங்கீதக்காரர் சொல்றாரு, அவருக்கு எப்படி இருந்துச்சான்? மன மகிழ்ச்சியா இருந்துச்சான். ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு மன மகிழ்ச்சி. இப்போ கோயிலுக்கா அடுத்த வாரம் போய்க்கலாமே, 10 மணிக்கு கரெக்டா போகணுமா, ஒரு 11:30க்கு போறது, இவ்வளவு நேரம் உட்காரணுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய மூளை பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மால் எப்படி நடக்க முடியல, சீராக நடக்க முடியவில்லை. அப்ப இதுக்கெல்லாம் காரணம். அப்ப நீங்க கோயிலுக்கு லேட்டா வரீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க மூளை பகுதியை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். உங்களுடைய மூளை பகுதி, உங்களுடைய சிந்தை வேற எங்கேயோ இருக்குது, வேற எது மேலேயோ இருக்குது. நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே எல்லாம் வசதியா இருக்குது, அதனால தான் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எங்களுக்கு கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா தான் தண்ணி விடுறான்ல, அவன் நாங்கள் தண்ணி பிடிக்க வேணாமா, எங்களுக்கு தண்ணி வேண்டாமா, கரெக்டா அப்பதான் எங்களுக்கு கரண்ட் வருது, அப்பதான் எங்களுக்கு இது வருது. எது வந்தாலும் சரி, உங்க மூளை பகுதியை சாத்தான் பிடித்து வைத்திருக்கிறவர்களும் அதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லலாம். சோமனுவோம் ஆண்டவர், அவன் ஞாயிற்றுக்கிழமை தண்ணி திறக்கிறவன் எனக்கு சனிக்கிழமை ராத்திரியே திறந்து விட்டுருங்கன்னு சொல்லுவோம். ஜெபம் பண்ணுவோம். நம்ம கையில் இருக்குதுங்க அதிகாரம். நீங்க ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். நாம சோர்ந்து போயிடும். அவன் எப்பயுமே அப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும் அப்படின்னா கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். மாத்துவோம் சட்டத்தை. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்க பிள்ளை, நான் கோயிலுக்கு போகணும். இந்த தண்ணி விடுறவனுக்கு நீங்க ராத்திரியே தூக்கத்தை எழுப்பி அவனுக்கு இப்ப விடிஞ்ச மாதிரி 3 மணி ஆன மாதிரி ஆகி இப்பயே 10 மணிக்கெல்லாம் 3 மணின்னு அவனுக்கு தெரியணும். அவன் தானே திறந்து விட்டுருவான். அவன் மூளைய ஆண்டவர் செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவாரு. அவனுக்கு திடீர்னு முழிச்சிருவான். ஐயோ விடிஞ்சு போச்சு, போய் அவசரமா திறந்து விடணும். 10 மணிக்கெல்லாம் உங்களுக்கு திறந்து விட்டுருவான். நீங்க தண்ணி பிடிச்சிட்டு காலையில் அழகா வந்துடணும். ஆனா நம்ம என்ன பண்றதில்ல, நம்ம மூளையில் ஒரு செட்டப், காலையில் 5 மணிக்கு தான் வரணும், 8 மணிக்கு தான் வரணும், இதுதான் நடக்கும். இதெல்லாம் மூளை பகுதியில் இருக்கிறதான பிசாசுடைய கண்ட்ரோல் இருக்கிற மூளை பகுதியில் இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் உண்டாகிட்டே இருக்கும். அப்போ இப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ மூளை பகுதி பிசாசினால பாதிக்கப்பட்டிருக்கிற மூளை உடையவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லையா? நான் இருக்கிறேன். நிறைய நேரத்தில் என்ன பிசாசு என்ன பண்ணிடுறான், என் மூளைக்கு எடுத்துறான். தெளிவாக நடக்க முடியல. திடீர்னு நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஜெபமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு அது பண்ணணும், இவங்களுக்கு பண்ணணும் அப்படிலாம் யோசிக்கிறேன். ஆனால் திடீர்னு அதெல்லாமே யோசிக்க முடியாமல் போயிடுது. அப்படின்னா நிச்சயமா என் மூளை பகுதியை பிசாசு கரைப்படுத்தி இருக்கிறான். முழுசுமா பிடிக்கலனாலும் ஏதாவது ஒரு பகுதியை பிடிச்சிடுவான். பேதுரு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு இயேசு சொல்றாரு, நான் இப்ப எருசலேமுக்கு போக போறேன், என்ன அங்க சிலுவையில் அடிச்சு சாகடிக்க போறாங்க, நான் வரல. இப்ப தனியா கூட்டிட்டு வந்து அவரை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டேன். என்ன நீங்க எப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க யாரு, எப்படிப்பட்டவர், போய் நீங்களும் சாவர நீங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு முந்திதான் அவரு இயேசு கிறிஸ்து பத்தி நல்லா அவருக்கு ஒரு சிந்தை ஒரு விளக்கம் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னவர். இப்ப 4-5 வசனம் கழிச்சு இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே அப்படின்றார். அப்போ இந்த மனுஷனுடைய சிந்தை 4 வசனத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவின் சிந்தையா இருந்தது, 5 வசனத்துக்கு பின்னாடி பிசாசுடைய சிந்தையா மாறிடுது. இப்படிதான் நம்முடைய நாட்கள், நம்முடைய நேரங்கள் இப்படிதான் 2 மனம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொண்டே இருக்கிறோம். வசனம் சொல்லுது, எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளினாலே குந்தி குந்தி நடப்பீர்கள். ஏதாவது ஒரு எண்ணம் தான் இருக்கணும், ஏதாவது ஒரு நினைவு தான் இருக்கணும். 2 நினைவுல நம்ம ஓடக்கூடாது. ஒன்று பரலோகமா இருந்தா பரலோகத்துக்கு ஒருத்தே ஓடணும், இல்லை நரகம் தாங்கட்டு நரகத்துக்காக ஓடலாம் இல்லைங்களா? கொஞ்ச நேரம் பரலோகத்துக்காக ரொம்ப பரிசுத்தமா ஜெபம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கிறது, அதுக்கப்புறமா நரகத்துக்காக பாவம் செய்யறது, தீமை செய்யறது, அக்கிரமம் செய்யறது, இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது. இப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவரே மூல பகுதியை மாத்துங்க, நீங்க ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. என் மூல பகுதியை பரிசுத்தாவியர் ஆட்கொள்வீராக. என் மூல பகுதியில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் சுட்டெரித்து சாம்பலாக்கி போடுவதாக. எனக்கு தெளிந்த புத்தியை தாங்க ஆண்டவரே அப்படின்னு இந்த நாளில நம்ம ஜெபம் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனால அந்த பிசாசுடைய கூட்டத்திலே தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது.
பிசாசு ஆஃபீஸ் வச்சிருக்கிறான், பெரிய ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸில் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை என்ன அப்படின்னா, ஜனங்களுடைய மூளை பகுதியெல்லாம் போய் எந்தெந்த விதத்தில் போய் அவங்கள மாற்றுறது. கிறிஸ்துவின் சிந்தையை எடுத்துட்டு உலக சிந்தையும் பண ஆசை சிந்தையும் பொருளாசை சிந்தையும் கூட மாற்றி வைடா அப்படின்னு அவன் நம்மகிட்ட முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இதுக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இதுக்காக அவனுக்கு விசேஷமா பிசாசு சேலரி கொடுத்துட்டு இருக்கிறான், இதுக்காக அவனுக்கு போனஸ் கொடுக்குறான், இதுக்காக இன்கிரிமெண்ட் கொடுக்குறான். அப்போ அதெல்லாம் வாங்கிட்டு அவன் ஒழுங்கா வேலை செய்யலைன்னா நாளைக்கு பெரிய பிசாசு வந்து கேட்டா என்ன சொல்றது, எனக்காக ஒதுக்கப்பட்ட இந்த டிபார்ட்மெண்ட்ல என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டா என்ன பண்றது, உனக்கு கீழே நான் இவ்வளவு பேரை போட்டிருக்கிறேன், மாசம் இவ்வளவு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறேன், எனக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னா அவன் சொல்லுவான், பாருங்க ஆண்டவரே, அந்த சர்ச்சில் இருந்ததானே இந்த ரொம்ப நல்லா ஜாம் பண்ணி இந்த அம்மா மூளை பகுதியை மாற்றி விடும், வெரி குட், இதுதான் எதிர்பார்த்தேன், உனக்கு இந்த வாரம் உனக்கு ஸ்பெஷலாக ஒரு ப்ரொமோஷன், உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறேன் அப்படின்னு அவனுக்கு பிசாசு கொடுப்பான். இப்போ நம்மளை குறித்து கேட்டால் நீ இந்த வாரம் என்ன பண்ண, ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் உபாச ஜெபம் போட்டு ஒரு நேரம் பாஸ்டிங் இருக்கு சொன்னேன், என்ன பண்ணேன், இல்லை ஆண்டவரே அந்த நேரத்தில் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு, நான் அதை நினைக்கிறதா இதை நினைக்கிறதா, ஆனால் உங்களை நினைக்காம நான் ஜெபம் பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னா ஆண்டவர் மாத்திரம் என்ன பண்ணணுமா, நம்மளை கூப்பிட்டு சேரில் உட்கார வச்சு, இதப்பா நீ எதுவுமே என் நினைவே இல்லாமல் இருந்த, இந்த நீ ஹார்லிக்ஸ் குடிச்சிக்கோ, இது குடிச்சிக்கோ, இதை சாப்பிட்டுக்கணும், நமக்கு மாத்திரம் பிரியாணி பாயாசம் வடையெல்லாம் கொடுக்கணும், சூப்பரா. ஆனால் அப்படி இருந்தாலும் கொடுத்துட்டு இருக்கிறார், அதுதான் தேவனுடைய கிருபை. இவ்வளவு மோசமானவங்களா நம்ம நடந்துகிட்டாலும், அவருக்கு உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும், அவருடைய சிந்தை இல்லாமல் பிசாசுடைய சிந்தையினால நிரப்பப்பட்டு நமக்கு சொந்தமில்லாத நுகத்தடியை நாம தூக்கிக்கிட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருந்தா, இப்போ உங்க பிள்ளைய அவன் பள்ளிக்கூடத்து புஸ்தகத்தை தூக்கிட்டு வராம பக்கத்து வீட்டு பிள்ளைங்க புஸ்தகத்தை தூக்கிட்டு வந்தாலும் நீங்க பார்த்தீங்கன்னு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைய தூக்கி முத்தம் கொஞ்சியா, நல்ல பையன், ஊருக்கு உழைப்பவன்டா நீ தாண்டா அப்படின்னு சொல்ல போறான். ஏண்டா நான் ஃபீஸ் கட்டி நான் உன்னை படுக்க வச்சு உங்க அப்பா உனக்காக அவர் புஸ்தகத்தெல்லாம் தூக்கிட்டு அவரு வராரு, நீ அந்த பையன் புஸ்தகத்தை நீ தூக்கிட்டு திரியிறியடா, தேவையாது அப்படின்னு திட்ட மாட்டீங்க. இப்ப நம்மளை பார்த்தாலும் ஆண்டவர் தான் சொல்லுவாரு, இந்த நுகத்தடி, இந்த வேதனை, இந்த பரியாசம் இதெல்லாம் அவனுக்கு சொந்தமானது, இதை நீ தூக்கிட்டு வரிய, உனக்கு கொஞ்சம் கூட இப்ப நம்ம மொழியில வந்துடுவோம், மூளையே இல்லையே. ஆமாண்டவர் எனக்கு மூளை இருக்குது, ஆனா இப்ப இது அங்க இது இப்ப யாருகிட்ட இருக்குது, பிசாசு கிட்ட இருக்குது, எனக்கு சொந்தம் இல்லாததெல்லாம் நான் தூக்கிட்டு வரேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கவலைப்படத்துக்கு கவலை இல்லையேன்னு அதுக்கு ஒரு கவலை வருமா, அப்படி உள்ளவங்களும் இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக கவலைப்படுறவங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களுக்காக கவலைப்படுறதில்லை. இந்த நாளில் அப்படிலாம் இருந்தா நம்முடைய மூளை பகுதி பிசாசினாலே ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அப்ப இந்த மூளை பகுதி தான் இந்த உடம்பின் அத்தனை காரியங்களையும் அது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த மூளை சரியில்லைன்னு சொன்னா நம்முடைய உடம்பு ஃபுல்லா சரீரங்கள் எல்லாமே மாறி மாறி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தவறானதை பார்க்க வைக்கும் மூளை சரியில்லைன்னா, தவறான பாதையில நடக்க வைக்கும் மூளை சரியில்லைன்னா, தவறான காரியத்தை செய்ய வைக்கும் மூளை சரியில்லைன்னா. இப்ப இந்த மத்தியான வேளையில உங்க மூளை சரியா இருக்கா, யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இதுக்கு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மென்டல் டிசார்டர் அப்படின்வாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மூளை ஒழுங்கில்லாமல் போயிடுச்சு, செயல்பட வேண்டியது அது செய்யல, மென்டல் டிசார்டர், பைத்தியம். எதையோ போய் என்னமா பண்ணிட்டு இருக்கோம், சவுத்து மேல ஏறி உட்காந்துட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், மென்டல் டிசார்டர் அது. அடுப்புல இருக்கிறதான அந்த இட்லி சட்டி போனி எடுத்துட்டு கார் மாதிரி ஸ்டேரிங் ஓட்டிட்டு இருக்கோம், மென்டல் டிசார்டர் அது. இப்ப நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம். என்னமோ சொல்லுவாங்க உலகத்துல, படிக்கிறது ஒண்ணா இடிக்கிறது ஒண்ணான மாதிரி நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டு இருந்தாலும் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், நாமளுக்கும் அந்த பட்டம் கொடுத்துட்டாங்க, எம்டி பட்டம். என்ன பட்டம்? மென்டல் டிசார்டர். அதான் எம்டி. எம்டின்னா என்ன அர்த்தம்? கம்பெனியில் நான் தான் எம்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்பெனியில் நீ தான் மென்டல் டிசார்டரா, நீ தான் மூளை குழம்பி போனவனா? இப்போ நம்ம யாரு, நம்ம மூளை எப்படி இருக்குது?
நம்மளுடைய எல்லா அவயவங்களையும் அது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது ஒன்று சரியா இருந்துச்சுன்னா உங்க குடும்பமே சரியா, உங்க டோட்டல் பாடி சரியாயிடும். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய மூளையும் சரியா இருந்தா உங்க குடும்பமே சரியாயிடும். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சரியாயிட்டா சபையே எல்லாம் இப்படி ஒவ்வொருத்தரும் குடும்பமா சரியா போயிட்டா சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கு. இப்ப அந்த ரத்த நிலான்னு பார்த்தோம் இல்லைங்களா, இப்ப அது சம்பவித்தது பார்த்தீங்கன்னா எருசலேம்ல பயங்கரமான மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்குது. நம்ம நியூஸ்ல அவ்வளோ சொல்ல மாட்டேன்றோம். கடந்த 4 நாட்களாக பயங்கரமான சண்டை இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும். இரவும் பகலுமா குண்டு அடிச்சுட்டே இருக்கிறான். இவன் அடிக்க இவன் அடிக்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பாலஸ்தீனர்கள் சின்ன பிள்ளைங்களை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துறாங்க. ஆனால் இவன் போடுற குண்டெல்லாம் போய் நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க தான் சாவுது. இப்போ இதை பார்த்தோன்னே உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, கொஞ்ச நாச்சு அறிவில் சின்ன பிள்ளைங்களெல்லாம் போய் அடிக்கிறே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனுடைய தந்திரம் மற்றவங்களுக்கு புரியல. அதே மாதிரி ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது பாலஸ்தீனத்தில். அந்த ஆஸ்பத்திரிக்கு கீழே தான் இவனுடைய அவ்வளவு ஆயுதங்களும் இராணுவ வீரர்கள் எல்லாமே, அந்த மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸே கீழே இருக்குது. மேலே வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு நிறைய ஜனங்க படுக்கையில் நோயாளிகள் படுத்திருக்கிறாங்க. இப்போ அவனை அடிக்கணும்னு அடிச்சா கீழே இருக்கிற அவன் சாவான். ஆனால் அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிறதான நோயாளிகள், அதாவது யுத்தத்தில் வந்து ஒரு இது இருக்குது, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் மேலே பள்ளிக்கூடத்து மேலெல்லாம் போய் குண்டு போடக்கூடாதுன்னு ஒரு நியதி இருக்குது. இப்போ அதுபடி இவன் பார்த்துட்டே இருக்கிறான். ஆனால் இவனுங்க அங்கிருந்து தான் செயல்பட்டு இருக்கிறாங்க தந்திரமா. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேனுது. ஆனால் இந்த சண்டை எப்படி போகும், எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியல. இது உலக யுத்தமாகவும் மாறலாம். இப்போ நிறைய காரியங்கள் இப்போ அந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா இது நடக்கும், இது நடக்கிறதுக்கு முன்னாடி தான் அது நடக்கும், அது நடக்கிறதுக்கு முன்னாடி இது நடக்கும்னு நம்ம அதை வச்சு பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே சில அதிகாரங்கள் முன்னுக்கு பின்னுமாக, முன்னாடி நடக்க வேண்டியது பின்னாடியும், பின்னாடி நடக்க வேண்டியது முன்னாடியுமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஒரு வரலாற்று ஒரு வேத அறிஞர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் அதை பார்த்துக்கிட்டு நீ கோட்டை விட்டுறாத, இது வந்த பின்னாடி தான் அது வந்த பின்னாடி தான் இதுன்னு நினைக்காத. அவர் எப்போ வேணாலும் வருவார். ரகசிய வருகையே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. ரகசிய வருகை இருந்தாலும் சரி, பரஸ்ய வருகை இருந்தாலும் சரி, ஆனா ஆண்டவர் வரப்போறாரு. அந்த ஆண்டவருடைய வருகையில நம்ம போகணும். அதுக்கு நம்ம மூலப்பகுதி ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த வேளையில அப்படிப்பட்டதான கட்டுகளிலிருந்து தேவன் நமக்கு விடுதலையை தர அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய முழு சரீரமும் இந்த மூளை பகுதியில தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அந்த தலையில பாருங்க, தலையை குறித்து 2-3 வசனம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். 2 சாமுவேல் 1 அதிகாரம் 16 வசனம். தாவீது அவனை பார்த்து, உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயை உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லி. இந்த இடத்துல சவுலை சாகடிச்சிட்டு ஒருத்தன் வந்து தாவீது கிட்ட தனக்கு ஏதாவது வெகுமதி கிடக்குன்னு சொல்லி, இவனை நான் தாயா அவனை சவுலை சாகடிச்சிட்டேன் அப்படின்னு அவனை பார்த்து தாவீது சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயை உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லிட்டேன். அப்ப இந்த தலையின் மேல என்ன இருக்குது? இரத்த பலி இருக்குது. நம்முடைய முற்பிதாக்கள் என்னென்னலாம் செஞ்சாங்களோ தெரியாது. அப்ப அந்த இரத்த பலி நம்ம தலை மேல இருக்குது. அதற்காக அந்த தேவன் இடத்துல ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இந்த இரத்த பலியில எனக்கு விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சங்கீதம் 7 அதிகாரம் 16 வசனம் பாருங்க. அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்ச தலையின் மேல் இறங்கும். இந்த தீவினை கொடுமை எல்லாமே நம்முடைய தலையை தாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தலையை குறித்து சங்கீதம் 23 அதிகாரம் 5 வசனம் பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்போ உங்க தலைப்பகுதி தீவினை கொடுமை நிறைந்ததா, ரத்தப்படி நிறைந்ததா இருக்கிறதா, அல்லது உங்களுடைய தலையின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறதா? நம்மளை தீவனையும் ரத்தப்பலியும் நிறைய நேரத்தில் நம்ம தலை மேல பிசாசு வச்சு நம்மளை அப்படியே அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க.
ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? உன் தலையெழுத்தையே நான் மாத்துறேன். ஜீவனை, உன்னுடைய இரத்த பலி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு இப்போ உன் தலை மேல நான் என்ன பண்றேன்? எண்ணெயை கொண்டு வந்து நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். அதனால என்னன்னா, நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். அடுத்ததா, உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட ரத்த பலி இருந்த தலை, தீவனை தொடர்ந்து வந்த தலை, இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்ட பின்னாடி பரிசுத்தாவியானவருடைய எண்ணெயினாலே உங்க தலையை அபிஷேகம் பண்ணி உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக, நம்முடைய சத்துருக்கள் யாரு? சத்துரு பிசாசு. அவனுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவனுக்கு முன்னாடி நம்ம பிச்சை எடுக்க வைக்க போறது கிடையாது. அவனுக்கு முன்னாடி நம்ம கண்ணீரோடு இருக்கிறதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறார். நம்ம மூல பகுதி பரிசுத்தாவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குமானால் எதிராளிகளுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தி, ஒரு விருந்து. அடுத்தது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியாது. எல்லா விதத்திலையும் சரி, ஆவிக்குரிய, பொருளாதார, உலக பிரகாரமான எல்லா காரியங்களிலும் ஒரு நிரம்பி வழிகிறதான ஒரு பாக்கியத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா! அப்போ இந்த மூலப்பகுதியை நான் இன்னும் கூட கொஞ்சம் சொல்றேன் பாருங்க. இந்த மூலப்பகுதி இப்போ இந்த சாராயம் குடிச்சிட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியும். நீங்க பார்த்துருக்கீங்களா? ரெண்டு ரெண்டா தெரியும். அதனால தான் கோணமானமா போறான். அடுத்ததா வேற யாரோ நினைச்சுக்கிட்டு போய் செவுத்துக்கிட்ட போய் நின்றுட்டு சண்டை போடுவான். பார்த்துக்கிறீங்களா? செவுத்து போய் குத்துவான். ஏன்? அவனுடைய மூளை பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவனுக்கு யாரு விரோதினே தெரியல. அதனால செவுத்து போய் போட்டு குட்டிக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம மூல பகுதியை அப்படி பாதிக்கப்பட்டிருந்தா நமக்கு எதிராளி யாருன்னே தெரியாம போய் மனுஷங்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்போம். நம்முடைய எதிராளி பிசாசு. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோட தான் நமக்கு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம எங்க போய் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம்? மனுஷங்கிட்ட போய் யுத்தம் பண்றோம். சில ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படாத கணவன் புருஷங்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கீழ்ப்படியாத பிள்ளைங்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. குடிக்கார மாதிரி. அவனுக்கு தான் தெரியல யாருன்னு. செவுத்தை பார்த்து குத்துறான். இவன் கை தான் வீங்கிக்கும், இவன் கையில தான் காயம் வந்துடும். யாருக்கு? காரணமில்லாத காயங்கள். சாராயத்தை குடிக்கிறவர்களுக்கு, கலப்பான மதுபானம் பண்ணுகிறவர்களுக்கு தான் காரணமில்லாத காயம் வருமா? இப்ப நம்ம மூலப்பகுதி சாராயம் குடித்தது போல வெறி கொண்டவர்களாய் இருப்போமானால் நம்ம கையெல்லாம் காயமாயிடும். காரணம் செவுத்த போய் குத்துறது, புருஷனை போய் திட்டுறது, பிள்ளைய போய் திட்டுறது, பக்கத்து வீட்டுக்காரனை போய் நோண்டுறது. நம்மளுடைய யுத்தம் யாரோட? சொல்லுங்க. பிசாசோட, அதிகாரங்களோட, துரைத்தனங்களோட, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோட தான் உங்களுக்கு எனக்கு யுத்தம். ஆனா இப்படி மாத்தி யுத்தம் பண்ணி போய் சௌத்த குத்திட்டு இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய மூளை பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க யாரோட போய் சண்டை போட போறோம்? யாரோட இதுவரை சண்டை போட்டுட்டு இருந்தோம்? பிசாசோட சண்டை போட வேண்டிய நீங்க ரட்சிக்கப்படாத உங்க புருஷனோடையும், ரட்சிக்கப்படாத உங்க மனைவியோடையும், ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்தாரோடையும், கீழ்ப்படியாத உங்களுடைய பிள்ளைகளோடையும் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, இதனால யாருக்கு என்ன காயம்? அவங்களுக்கு ஏதாவது மாற்றம் வந்துச்சா? அவன் எப்பயும் போலதான் இருக்கிறான். குடிக்கிறவன் இன்னும் அதிகமா தான் குடிச்சுட்டே இருக்கிறான். நீ தான் போய் சண்டை போட்டு உன் வாயை கெடுத்துக்கிற, உனக்கு சமாதானத்தை இழந்து போயிடுற, கோயிலுக்கு வர முடியல, பிரச்சனை, கண்ணீர். காரணம் என்ன? யாருக்கு காரணம் இல்லாத காயம்? மூளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான், குடி போதையில் இருக்கிறவர்களுக்கு தான் காரணம் இல்லாத காயம். இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு என்ன போதை இருக்கணும்? எதனால போதை இருக்கணுமா? மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்படி உங்க மூலப்பகுதி பாதிக்கின்ற நீங்க யாரு? உங்க புருஷன் போய் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன சொல்ல தெரியுமா? உங்க மூலப்பகுதி பிசாசு திருடிக்கிட்டான், உங்க மூளை திருடிக்கிட்டான். அதான் போய் உங்க புருஷன்கிட்ட சண்டை போட்டு இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டுருக்கீங்களா? உங்களுக்கு மூளையே இல்லை, உங்க மூளையை பிசாசு பிடிச்சிக்கிட்டான். அதான் போய் அங்க போய் சண்டை போட்டு இருக்கிறீங்க. உங்க குடும்பத்தில் போய் சண்டை போட்டு இருக்கிறீங்க. குடும்பத்தார்கிட்ட, பக்கத்து வீட்டில் தண்ணி பிடிக்கிற இடத்துல போய் சண்டை போடுறீங்களா? உங்க மூலப்பகுதியை பிசாசு பிடிச்சிக்கிட்டான். இப்ப நம்ம அப்படித்தானே சண்டை போட்டுட்டு வந்திருக்கிறோம் இல்லையா? அப்ப இனிமே தெரிஞ்சுங்க, நம்ம சண்டை யாரோட? மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிற மனுஷங்கிட்ட கிடையாது.
பிசாசோட. அங்க போய் சண்டை போடணும். இங்க கத்த நீங்க அங்க போய் தேவ சமூகத்துல முழங்கால நின்று பிசாசை எதிர்த்து கத்துங்களேன். அவன் ஓடுறான இல்லையா பாருங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த மனுஷனை மாத்தலாம் முயற்சி பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்றது? இவனெல்லாம் மாற்ற முடியாது. இது முன்னாடியே தெரியாதா? மூளை குழம்பி போய் அவனை மாத்தணும்னு ட்ரை பண்ணி கை காலெல்லாம் உடஞ்சி அடி வாங்கின பின்னாடி இவனை மாற்ற முடியாது. இப்ப கட்டு யாருக்கு? நம்ம கையில தான் கட்டு. அவன் சொல்லுவான் நல்லா கத்து நல்லா திட்டு அப்படின்னா அவன் ரொம்ப சந்தோஷமா இன்னும் நல்லா நமக்கு இன்னும் ஆத்திரம் ஊட்டுற மாதிரி பண்ணுவான். ஏன்னா டோட்டலாவே அவன் பிசாசா இருக்கிறான். உங்களுக்குள்ள மூளை மாத்திரம் இப்ப பிசாசா இருக்குது. அதனால மாறி காரப்படுது. யாரையும் எதிராளியெல்லாம் நண்பனா மாத்தும், நண்பனா இருக்கிறவங்களெல்லாம் பகையாளியா மாத்தி காமிக்கும் பிசாசு. கண்ணு ரெண்டா தெரியும். அப்படின்னா உங்க மூளை பகுதி, குடிகாரனுடைய மூளை பகுதி எப்படி சாராயத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல உங்களுடைய மூளை பகுதி பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெளிவா தெரிஞ்சுக்கிங்க. இப்போ அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் யாரு? நம்ம மூளை பகுதியை பிசாசு கட்டி வைத்திருப்பதை உணராதபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வேளையில நம்ம அதற்காக நம்ம என்ன பண்ண போறோம்? நிச்சயமாக ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இந்த மூலப்பகுதி பாதிக்கப்பட்டிருந்தா சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன். முதலாவது அதில் ஒன்று பாருங்க, உங்களுடைய மூளை பகுதி பாதிக்கப்பட்டிருக்குமானால் உங்களுடைய அதாவது ரொம்ப மூடியா இருக்கிறாங்கன்னு உங்களுடைய மனநிலை அப்படியே எப்போ பார்த்தாலும் சோர்வா இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் அப்படியே ஒரே துக்கமா இருக்கிறது, எதையோ இழந்து போன மாதிரி இப்படி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க மூளை பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்ப உங்க மனநிலைமை எப்படி இருக்குது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. இதுதான் நம்ம கொடுக்கிற வார்த்தை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் துக்கமா இருக்குன்னு சொல்லல. ஜெபம் பண்ணும் பொழுது என்ன பண்ணணுமா? முகவாடலாய் அவிஸ்வாசி மாதிரி என்ன பண்ணக்கூடாதான். உபவாசிக்கும் பொழுது முகவாடலா இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்தாவே அப்படியே இருக்க. ஏங்க நான் 4 நாளா பாஸ்ட் பண்ணேன். அவன் கேட்கணுமா நம்ம கிட்ட வந்து நம்ம பாஸ்டிங் இருக்கிறது பூரெல்லாம் தெரியணுமா? அதுக்கு அப்படியே முகத்தை. ஆனால் என்ன சொல்றாரு? உன் முகத்துக்கு நல்லா எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இரு. 10 நாள் உபவாசம் இருந்தாலும் தெரியக்கூடாது மற்றவங்களுக்கு. உன் உபவாசம் உனக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். அது தெரிஞ்சா போதும், பிசாசுக்கு அது தெரிஞ்சிடும். ஏன்னா அவன் பைத்தான். அவன் அப்படியே கேதர் பண்ணுவான், அங்கங்கே இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுவான். என்ன அந்த அம்மா இப்போ வெளியவே காணும் 4 நாளா அப்படின்னு அவன் கேதர் பண்ணுவான். அவனுக்கு தெரிஞ்சிடும் அந்த அம்மா உபவாச ஜபத்தில் இருக்கிறாங்க. போச்சுடா நமக்கு நடுக்கம் அப்படின்னு அவன் நடுக்க ஆரம்பிச்சிடுவான். நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உபவாசம்னு ஊரெல்லாம் போய் சொல்லிடுறோம். அப்படி முகத்தை வாடலாம் போட்டுறது. அப்படி இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அடுத்ததா பயம் நிறைந்த வாழ்க்கை. எதை குறித்தாவது எதையாவது யாரையாவது நினைச்சு எப்பயாவது பயந்துகிட்டே இருக்கிறது. பயம் நிறைந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் உங்க மூளை பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். 3வது தவறான முடிவுகள். தவறான முடிவு எடுக்கிறது, ஆத்திரமா முடிவு எடுக்கிறது. போய் அவளை 4 கேள்வி இன்னைக்கு கேட்டுறான் பாரு அப்படின்னு தவறான முடிவு. கேள்வி கேட்க வேண்டியது எங்க? பிசாசு கிட்ட போய் கேட்கணும். எனக்கு சொந்தமான என் புருஷனை குடிக்க வைக்கிற பொல்லாத பிசாசை நீ எப்படி வந்த? அவகிட்ட போய் கேள்வி கேளுங்க. அதை விட்டுட்டு தவறான முடிவு எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் எப்படி நீ என் புருஷனை கூட்டிகிட்டு போன குடிக்கிறதுக்கு? இதெல்லாம் தவறான முடிவு, நம்ம எடுக்கிற முடிவு. அவன் அவன் உங்க புருஷன்கிட்ட சொல்லிவிடுவான். உங்க புருஷன் சாயந்தரமா அவர் இன்னும் 4 மடங்கு அதிகமாக குடிச்சிட்டு வந்து 4 இழில் இருப்பாரு. ஐயோ வேதனை. யாருக்கு வேதனை? யாருக்கு அடி? தவறான முடிவுகள் எடுக்கும் பொழுது உங்களுடைய மூளை பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அதனால தவறா முடிவு எடுக்கக்கூடாது. எதிராளி ஒரே ஒருத்தன நமக்கு, பிசாசு தான். அடுத்ததாக 4வது ஒரு காரியம், சுத்தமற்ற நிலை. சுத்தமற்ற நிலை. இருதயத்திலையும் சுத்தம் இல்லை. வீட்டுக்குள்ள வந்தாவே பார்த்தாவே தெரியும். சில வீடுகள் எல்லாம் அங்கங்க தோரணமா துணி தொங்கிட்டே இருக்கும். அழுக்கு பிடிச்ச துணி, எழுந்த அந்த படுக்க மடிக்காத படுக்க. நான் இங்கே வந்ததில் நான் அந்த பழைய சபையில் இருக்கும்பொழுது காலையில் போயிடுவேன் விசிட்டிங்கு. அப்போ போனோன்னு பார்த்தீங்களா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா. அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாருமே 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி எல்லாம் படுக்கையெல்லாம் மடிச்சு வச்சுருவாங்க. இந்த மனுஷன் என்ன நேரத்துக்கு எப்போ வருவானே தெரியாது அப்படின்னு. நிறைய பேர் கதவு தட்டா பால் பாத்திரம் தூக்கிட்டு வேகமாக வருவாங்க. சோத்திரம் பிரைஸ் எல்லாம். ஐயோ நான் பால்காரன் நினைச்சேனே அப்படின்வாங்க. இல்லை பால்காரன் பாஸ்ட் வந்துக்கிறேன் இப்படி போவேன்.
ஆனால் இங்கேயும் அப்படி வரணும்னு நினைக்கிறேன், நம்ம வீட்டெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்போ சுத்தமற்ற நிலை அப்படின்னா உங்க மூளை பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அங்க இருக்கிற அசுத்தமே தெரியாம நீங்க அப்படி இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? வைத்தியக்காரன் தான் அப்படி இருப்பான், டிச்சு ஓரத்தில் கிடப்பான். ஏன்னா அவனுக்கு மூளை பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்க வந்த நாத்தம், அங்க இருக்கிற அசுத்தம் அவனுக்கு தெரியாது, அது பக்கத்திலேயே உட்காந்துட்டே இருப்பான். நம்முடைய வீட்டின் நிலைமையை மாற்ற வேண்டும். உங்களுடைய மூளை பகுதியை சாத்தான் கட்டி வைத்திருந்தால் சுற்றமற்ற நிலை இருக்கும். அடுத்ததா எதிர்மறையான யோசனை. ஐந்தாவது எதிர்மறையான யோசனை. நல்லதே நினைக்க கிடையாது, எப்ப பார்த்தாலும் அதுக்கு எதிர்மாறாதான் பேசுறது. அவரு அன்னைக்கு அந்த கலாங்குத்துல தான் நினைக்கிறேன், ஒரு அம்மா வந்து அவங்க புருஷன் வந்து கறி குழம்பு கொண்டாந்து வைக்க சொன்னார் இல்லைங்களா. இந்த அம்மா என்னமோ வேற குழம்பு வச்சுட்டாங்களா, சண்டை வந்துருச்சு. என்னாச்சு அப்புறம் அந்த அம்மா மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு செத்து போயிட்டாங்க தானே. அவங்க மண்ணெண்ணெய் ஊற்றி சத்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? எதிர்மறையான யோசனை. புருஷன் வந்து கறி குழம்பு வைக்க சொன்னாரா, இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அன்னைக்கு காய் குழம்பு வச்சுட்டாங்களா என்னமோ. ஆனால் அவரு வந்து என்னமோ சண்டை போட்டு இந்த அம்மா கூட ஒரு பிசாசு உள்ள பூந்து இந்த அம்மா மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு நெருப்பு வச்சு செத்து போய் பிள்ளைங்களாம் அனாதையா போய். இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எதிர்மறையான யோசனை. அப்படின்னா உங்களுடைய மூளை பகுதி பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவது பாருங்க, அதிகமான தூக்கம். தூக்கிட்டே இருப்பாங்க, பகல் கனவு, பகல்லையும் சரி எதையோ நினைச்சிட்டே இருந்தா தூக்கம் தானா வந்துடும். அதிகமான தூக்கம். அடுத்தது நன்றியற்ற குணம். முதலாவது தேவனிடத்திலே நமக்கு நன்றி இல்லாம போயிடும். எத்தனை நன்மைகளை அவர் செஞ்சிருக்காரு இல்லையா, எவ்வளவு கிருபைகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு நன்றி சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நன்றி சொல்வதற்கு நமக்கு முடியாம போயிடுது. அப்படின்னா அவங்களுடைய மூளை பகுதியை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி. அடுத்ததா எட்டாவது காரியம், மற்றவர்களை குறித்து அக்கறையற்றவர்கள். மற்றவங்களை குறித்து அக்கறையற்றவர்கள் என்ன பண்றதில்ல. இப்ப நம்ம தேசத்துக்காக ஜோம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கூட்டம் எழும்பி இருக்குது, போய் இப்படிலாம் ஜோம் பண்ணணும் இல்லை, மற்றவங்களுக்காக அக்கறையே கிடையாது. அப்படின்னா அவங்க மூளை பகுதியை பிசாசு பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க தேசத்துக்காக ஜோம் பண்றீங்களா? உங்களுடைய தெருவில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜோம் பண்றீங்களா? ஆண்டவர் அறியாதவங்களுக்காக ஜோம் பண்றீங்களா? மற்றவர்களை குறித்து நமக்கு என்ன இருக்கணுமா? அக்கறை இல்லாமல் இருந்தால் நம்முடைய மூளை பகுதியை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். ஒன்பதாவது தற்கொலை எண்ணம். எப்ப பார்த்தாலும் எதை குடிச்சு செத்து போயிடலாமா, தற்கொலை எண்ணம் பிசாசு மூளை பகுதியை. அடுத்ததா காரணமில்லாத அழுகை. தேவையில்லாததுக்கெல்லாம் அழுவுறது, தேவையில்லாததுக்கெல்லாம் வீடு கத்துறது. சில வீட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான சத்தம் கேட்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க மூளை பகுதியை பிசாசு பிடிச்சு. நீங்க அப்படி அழுவுறீங்களா? தேவையில்லாததுக்கெல்லாம் கத்துறீங்களா? திடீர்னு டென்ஷன் ஆகி ஓட சத்தம் வருதா? அப்படின்னு உங்களுடைய மூளை பகுதியை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததா 11வது காரியம், கவனக்குறைவு. கவனக்குறைவு. இவங்க நல்ல டிகாஷன் எல்லாம் போட்டு பாஸ்டர் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், நல்லா போட்டு டீ போட்டு எல்லாம் கொண்டாந்தாங்க. ஆனால் வாயில வச்சு குடிச்சா ஒரே உப்பு கரிப்பு. என்ன தெரியுங்களா, அவங்க கிச்சனுக்கு போனவங்க அவங்க மூளை பகுதி வேற ஏதோ எண்ணத்துல சக்கரை போடுறதுக்கு பதிலாக உப்பு எடுத்து போட்டு நல்லா கலக்கிவிட்டாங்க. நானும் என்ன சொல்ல, சோத்திரம் பண்ணிட்டு அப்படியே குடிச்சுட்டேன். கவனக்குறைவு. இதை செய்யறதுக்கு அதை செய்யறதுக்கு இதை செய்யறது, இதையாவது ஒன்று மாற்றி மாற்றி செஞ்சா நம்முடைய மூளை பகுதியை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். அடுத்ததாக 12வது காரியம், தீமையே நடக்கும் என எதிர்பார்க்க. எப்ப பார்த்தாலும் நல்லது நடக்கிறதே இருக்காது. இது ஒடிஞ்சு போயிடுச்சுன்னா, போற புருஷன் ஆக்சிடென்ட் ஆகி திரும்பி வந்துட்டா, உள்ள அப்படியே தண்ணியில விழுந்து செத்து போயிட்டா, இந்த குழம்பு விஷமா மாறி போயிட்டா, இதுல பள்ளி வந்து விழுந்துட்டா, தலை மேல வந்து விழுந்துட்டா, அப்ப எப்ப பார்த்தாலும் தீமையவே நல்லதையே நினைக்கல. இப்படி தீமை நம்பிக்கை எதிர்பார்க்கிற காரியம் உங்களுடைய மூளை பகுதியை பிசாசு கட்டி வைத்திருக்காங்க. நீங்க நான் சொல்றதெல்லாம் கவனிச்சு நீங்களே பார்த்துங்க எத்தனை உங்ககிட்ட இருக்குதுன்னு. அடுத்ததா சொல்ல முடியாத தலைவலி, சொல்ல முடியாத வேதனை. அப்படின்னு அவங்க மூளை பகுதி. சிலவங்களுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் மயங்கி விழுந்துருவாங்க, தொம்முன்னு விழுந்துருவாங்க. அப்படியே போச்சு, இவட ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, அடுத்த செகண்டே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சிலவங்க உண்மையா மயக்கம் வருதா இல்லையா, சிலவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஏதாவது ஒன்று சொன்னா அப்படியே கருன்னு பண்ண, சரி மயக்கம் வந்துருச்சு, சரி அவ்வளவுதான். இதெல்லாமே மூளை பகுதியை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறான். அடுத்ததா பாருங்க 15வது காரியம், எதிலும்
அதிக நேரம் கவனம் செலுத்த முடியாது, ரொம்ப நேரம் பண்ண முடியாது. இங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இதை விட்டுட்டு போய் அடுத்தது அங்க பண்ணுவாங்க. தண்ணி பிடிச்சிட்டே இருப்பாங்க, இங்க வந்து பால் காய்ச்சிட்டு பாலை காய்ச்சி வச்சுட்டு இந்த பக்கம் போய் வேற ஏதோ செஞ்சுட்டு இருப்பாங்க, பால் பொங்கி ஊற்றிவிடும். அதிக நேரம், அவ்வளோ நேரமா போய் அந்த பால் காய்ச்சறது எவ்வளவு நேரம் ஆகிட போகுது? அதிக நேரம் நம்மளால கவனம் செலுத்த முடியாது. அப்படின்னு அவங்க மூளைப்பகுதி பிசாசினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்ததா, எதிலும் அதிக காலதாமதம், அப்படியே மெதுவா செய்யறது, ஸ்லோவா செய்யறது. அம்மா இந்த துணி, இந்த பேண்டி ஷாட்டி மாத்திரம் துவைச்சு போடுன்னா என்னமோ 30 ஓட்டு துணியை துவைக்கிற மாதிரி அப்படி மெதுவா பாத்திரம் தேய்க்கும் பொழுது மெதுவா பாத்திரம் உடஞ்சிட போகுது, தேஞ்சிட போகுது, துணி கிழிஞ்சிட போகுது. இப்படி எல்லாத்துலேயுமே அதிக நேரம் எடுத்துக்கிறது. நமக்கு சுறுசுறுப்பா இருக்கணும், அதிக நேரம் உங்க மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, சரியான நேரம் கடைபிடிக்காதது உங்களுடைய மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சரியான நேரத்தை கடைபிடிங்க. சரியா 10 மணிக்கு ஆறாதுன்னா 10 மணிக்கு நீங்க வந்துடணும். நீங்க 10:30 மணிக்கு வந்தீங்கனாலும் எனக்கு தெரியும் இவங்களுடைய மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாளையில இருந்து பார்க்க போறேன் நான், நீங்க எத்தனை மணிக்கு வரும். சரியான நேரம் கடந்து வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய மூளையை நாசு பிடிச்சு வச்சிருக்கா. ஏதோ வேற ஏதோ கவனம் இருக்குது, வேற ஏதோ கவலை. ஆனாலும் சரியான நேரத்துக்கு வர முடியாது. ஆலயத்துக்கு 10 மணின்றது மறந்துடும். 10 மணியா 8:30 மணி, நான் பாருங்க மாற்றி வர சொல்லிவிட்டேன். நீங்க நாளைக்கு வந்து 10 மணிக்கு நீங்க தான் நேற்று சொன்னீங்க அப்படின்னு. 8:30 மணி ஆராதனை, 8:30க்கெல்லாம் நீங்க டானிங்க இருக்கணும். இதே வேலை செய்யற இடத்துல அப்படி போறோமா, பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோமே, என்ன அப்படி பொம்பரை மாத்திரம் சுத்தரம் இல்லை. இதே நேரத்தில் 9 வேலை செஞ்சு அதை பண்ணு இதை பண்ணு, பிள்ளை போகலான்னா அங்கே பிள்ளை வாசலில் வாஜரை வச்சு அடிச்சு வச்சுருவாரு, நிற்க வச்சுருவாரு, முட்டி போட வச்சுருவாரு. அங்கே மாத்திரம் அவ்வளோ உஷாரா இருக்கிறீங்களே, ஆனால் ஆலயத்துக்கு வர்றது மாத்திரம் அவ்வளோ கவனக்குறைவா. ஏன்? நம்ம ஆண்டவர் தான் நம்மளெல்லாம் முட்டியாக போட வைக்க போகிறாங்க. சிவகாசியில் ஒரு பாஸ்டர் இருந்தார், இறந்து போயிட்டாரு. அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? 10 மணி ஆராதனையா 10:05க்கெல்லாம் கதவை சாத்தி விடுவார். யாரு வந்தாலும் சரி வரலாலும் சரி 10:05 வரலாம் பார்ப்பார். கிரேஸ் டைம் 5 நிமிஷம். 10:05க்கு எல்லாத்தையும் எல்லாம் கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டு ஆராதனை துவங்கிடுவார். வரவங்களாம் வெளியே நின்று போனால் நீ வராதான் சரி, வேற சபைக்கு போனாலும் சரி. அப்படி வேற சபைக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படல. ரொம்ப நாள் அப்படி பண்ணிட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக மூடிவிடுவார். அப்படி நம்ம மூடிவிடலாமா? அப்படி மூளை பகுதி ஆண்டவர் விடுவிக்க வேண்டும். சரியான நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கடைபிடிக்கணும். அடுத்ததா, ஒழுங்கின்மை. எதிலுமே ஒரு ஒழுங்கற்ற நிலைமை. காலையில செய்யறது சாயந்தரம் செய்யறது, சாயந்தரம் செய்யறது காலையில செய்யறது, நைட்ல தூங்க வேண்டியதை பகல்ல தூங்குறது, நைட்ல தூங்க வேண்டியதை பகல்ல தூங்குறது, பகல்ல முடிக்க வேண்டியதை நைட்ல முடிச்சுட்டு இருக்கிறது. இந்த பிள்ளைங்களாம் பார்த்துக்கிறீங்களா? பகலெல்லாம் தூங்கிட்டு இருக்கு, நைட்ல போய் டிவிக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்கீங்களா? என்ன பண்றான் ஏது பண்றான்னு நம்மளாச்சும் கொஞ்சம் போய் பார்க்கணும். காரணம் ஒழுங்கின்மை. அவங்களுடைய மூளை பகுதியை பிசாசு பிடிச்சு வச்சிருக்கான். ஆனால் அவங்களுக்கு ஒழுங்கா வரல. இன்னைக்கு வேலையும் அப்படித்தான் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு இந்த கால் சென்டர் இதுலலாம் வேலை செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்ல தான் அவங்களுக்கு டியூட்டி. எங்கள் பில்லி கூட அவன் அந்த இன்ஃபோசிஸ்ல இருந்தப்போ, டிசிஎஸ்ல இருந்தப்போ என்ன பண்ணுவான்? நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து பகலெல்லாம் தூங்கிட்டு இருப்பான். அவனால பகல்ல முழிக்கவே முடியாது. ஏன்? ஒழுங்கின்மை. இதெல்லாமே பிசாசு பாருங்க இன்னைக்கு எவ்வளவு தந்திரமா வேலையை கொடுத்து சம்பளத்தை கொடுத்து நமக்குள்ள இருக்கிறதான ஒழுங்கின்மையை மாற்றிடுறான்னு. ஆண்டவர் அந்த இரவு நேரத்தை யாருக்காக கொடுத்தாலும் தெரியுமா? மிருகங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மாலையிலே மனுஷன் தன் பண்ணையிலிருந்து திரும்பி வருவான். வசனம் இது. பண்ணைக்கு போய் வேலையெல்லாம் செஞ்சு மாலைக்கு வந்துடுவாரு. இவங்கெல்லாம் வந்த பின்னாடி தான் அந்த காட்டு மிருகங்கள்லாம் மெதுவாக அதுங்க போய் ஏதாவது இற கிடைக்குதான்னு அதுங்க மெதுவாக வெளியே போய் திரியுங்க. அப்போ ராத்திரி நேரத்தில் மிருகங்கள் தான் வெளியே போவோம். மனுஷன் எங்கே இருப்பான்? வீட்டுக்குள்ளே இருப்பான். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுது? நிலைமை மாறிடுச்சு. இப்போ மனுஷன் பகல்ல இல்லை, ராத்திரில தான் போய் திரியிறது. ராத்திரி தான் ஓட்டலாக திரியாது. ராத்திரி தான் அங்கே போகிறது இங்கே போகிறது. ஒழுங்கின்மை. நேரத்தை சரியா கடைபிடிக்கிறது இல்லை. அடுத்ததா 19வது காரியம், கடந்த காலத்தின் அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்ள முடியாத நிலைமை. ஏற்கனவே அதை செஞ்சிருப்பீங்க, அது அடிபட்டிருக்கும், ஆனாலும் திருப்பியும் செய்யறது. ஏற்கனவே அந்த வழியில நடந்திருப்போம், முள்ளு குத்தி இருக்கும், ஆனா மறுபடியும் அதே வழியிலேயே நடக்கிறது. இப்போ கடந்த காலத்தில் அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்ள முடியாத நிலைமை இருக்குமானால் உங்களுடைய மூளை பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. செய்த தவறையே மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கு. அடுத்ததா 20வது காரியம், சரிவர எதையும் செய்யவோ திட்டமிடவோ முடியாத நிலைமை.
எதையும் சரியா திட்டம் போடுறது கிடையாது. என் மாச சம்பளம் இவ்வளவுதான், இதுக்குள்ளாரதான் நான் செயல்படுத்தணும், சரியா திட்டம் போடணும். அதை விட்டுட்டு இருக்கிறத அதை இதெல்லாத்தையும் அந்த மாசமே வாங்கி, பணம் பத்தலன்னு போய் கடனை வாங்கி, கடன் கட்ட முடியலன்னு புருஷன்கிட்ட சத்தம் போட்டு, அவரை போய் அதை பண்ணு இதை பண்ணு, ஓவர் டைம் செய்யுது, இதை பண்ணு, லஞ்சம் வாங்கன்னு சொல்லி அவரை போய் கெடுத்து, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? சரியாக திட்டமிடாதது. சரியாக எதையும் திட்டமிடவோ செய்யவோ முடியாத நிலைமை இருக்குமானால் மூளை பகுதியை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறான். அடுத்ததாக கடைசியாக ஒரு காரியம், 21வது காரியம், சரியான குறிக்கோள் இல்லாத நிலை. லக்கு எதுனே தெரியாது. எங்க போயிட்டு இருக்கிற? எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன். என்ன பண்ற? என்னமோ பண்ணிட்டு இருக்கிறேன். யாருக்காக உழைக்கிற? எதுக்காகவோ உழைச்சிட்டு இருக்கிறேன். குறிக்கோளே இல்லாத நிலைமை. அப்போ ஒரு மனுஷனுடைய குறிக்கோளை மாத்தணும்னா பிசாசு என்ன பண்ணுவான்? சபைக்கா போயிட்டு இருக்கிற, உன் குறிக்கோளையே மாத்திரம் அப்படின்னு மூளையை மாத்திடுவானா, அப்புறம் நம்ம குறிக்கோள் வந்து ஜெபம் பண்றதுல இருக்காது, பைபிள் வாசிக்கிறதுல இருக்காது, நம்முடைய குறிக்கோள் எல்லாம் டிவி பார்க்கறதுல மாறிடும். அப்படியே ஒரு சின்ன ரொட்டேட் பண்ணிடுவான், குறிக்கோளையே மாத்தி விட்டுருவான். இந்த நேரத்துக்கு போய் நீ அங்க உட்காந்து இந்த ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துக்கு நீ இதை பண்ணலாமே, இந்த பிஸ்னஸ் பண்ணினா உனக்கு இன்னும் கூட கொஞ்சம் லாபம் வருமே, குறிக்கோளை மாத்திடுவான். அதுபோல நல்லா தான் இருந்திருப்பாரு குறிக்கோள். ஊழியம் பண்ணணும், நான் ரிட்டையர்ட் ஆனவுடனே நான் இப்போ இதை பண்ண போறேன். ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆன பின்னாடி நான் ஊழியம் பண்ண போறேன், ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வேற எங்கேயும் போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்களால இப்போ ஜெபமே பண்ண முடியல, ஆலயத்துக்கு வர முடியல. காரணம் என்ன? அவங்களுடைய குறிக்கோளை பிசாசு என்ன பண்ணிட்டான்? மாத்திட்டான். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு குறிக்கோள் வைக்கணும், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அடுத்ததா இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய மொழி இங்கிலீஷு, இல்லை என் மொழி தமிழ்னு வச்சுங்க. நான் போய் ஒரு இந்திக்கார பிள்ளைய கல்யாணம் பண்ண எப்படி இருக்கும்? நான் இங்க வானா அவ என்ன சொல்லுவா? என்னன்னு கேட்கறதுக்கு என்னம்மா? என்னன்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்? இங்க வாமானா கியா அப்படின்னு வா, தண்ணி கொண்டா அப்படின்னா கியா அப்படின்னு வா. ஏன்னா உங்க ஊர்ல எல்லாத்துக்குமே கியா தானா? அப்புறம் என்ன வரும்? அங்க சண்டை தான் வரும் இல்லையா? இந்த மாதிரி தான் நம்ம நிறைய நேரத்தில் மொழி தெரியாத பிள்ளையை போய் கல்யாணம் பண்ண மாதிரி, மொழி தெரியாத புருஷனை போய் கல்யாணம் பண்ண மாதிரி, நமக்கே புரியாம அப்படியே நம்மளை மயக்க நிலையில கொண்டு போயிடணும். அப்புறம் நம்ம கேட்கறதுக்கெல்லாம் கியா கியான்னு தான் வரும் சத்தம், வேற ஒண்ணுமே வராது. அப்போ இப்படியப்பட்டதான நிலைமையில இருந்தா நம்முடைய மூளை பிசாசின் பிடியில் இருக்குது. இப்போ அதை ஒடிக்கணும். இப்போ அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ண போறோம், சரிங்களா? இப்போ இதுல இந்த சொன்ன 21 காரியம் சொன்ன இல்லைங்களா? இதுல ஏறக்குறைய ஒரு 5 நாச்சி நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? இருக்குது. ஆமா. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய மூளை பகுதியை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறான். இதுக்காக தான் அவன் தூரத்துல இருந்து அம்பு விடுவான். நம்ம அது கூட ஒரு ஜெபம் இருக்குது. அங்க தூரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவான்? ஒரு விஷ அம்பை விட்டுருவான், இல்லைன்னா ஒரு மரண ஆவியை நம்ம தலையில கொண்டு வந்து போட்டுருவான். அது என்ன பண்ணுவோம்? அந்த மரண ஆவி, அழிவின் ஆவி, நம்ம முற்றிலுமா செத்து நாசமா போற வரலும், நம்ம குடும்பம் அழிஞ்சு போற வரலும், அது உள்ள இருந்துட்டு கரமுறை 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 கரமுறைன்னு பண்ணி இங்க போட்டு அங்க போட்டு பார்க்க கூடாதெல்லாம் பார்க்க வச்சு, தப்பு தப்பா கேட்க வச்சு, தப்பு தப்பா சண்டை போட வச்சு குடும்பத்தையே அழிச்சு போடுவான். இதுதான் அவனுடைய தந்திரம். அப்போ ஒரு குடும்பம் அழிவதற்கும் ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கும் காரணம் மூளை பகுதி தான். இது குறித்து ஒரு பட்டிமன்றம் கூட வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு டாபிக்கா இருக்கு. குடும்பம் கட்டப்படுவதற்கு காரணம் மூளையா சம்பாத்தியமா? வைக்கலாமா? அடுத்தது, குடும்பம் அழிந்து போவதற்கு காரணம் மூளையா பிசாசா? நல்லா இருக்குல்ல? நம்ம என்ன பண்ணுவோம்? பிசாசு தான் சொல்லிட்டே இருப்போம். அவன் சொல்லுவான், நான் பாட்டுக்கு அக்கடான்னு தான் இருக்கிறேன், என்னை கூப்பிட்டு வாவான்னு சொல்லி மூளையில உட்கார வச்சுக்கிட்டு என்னையே சொல்லிட்டு இருக்கிறாங்களேன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கூப்பிட்டு வாவான்னு சொன்ன அந்த பிசாசை இயேசுவின் நாமத்தில் இப்போ போன்னு சொல்ல போறோம், ஒட்டிக்க போக்குறோம். அதற்காக தான் வந்திருக்கிறோம். இத்தனை கஷ்டங்கள், இத்தனை போராட்டங்களுக்கு காரணம் நம்முடைய மூளை பகுதி பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். நம்முடைய மூளை பகுதி பிசாசு கொடுத்த அந்த விஷத்தினாலே நிரம்பி இருக்கிறது. ஆனால் தான் நமக்கு பார்வையெல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது. பார்க்க வேண்டிய விரோதியை நண்பனா பார்க்கிறோம், பார்க்க வேண்டிய நண்பனை விரோதியா பார்க்கிறோம். விரோதி யாரு? பிசாசு. அவனை வா நண்பனேன்னு கட்டி பிடிச்சுக்கிறோம். நண்பனா இருக்க வேண்டியதான உங்களுடைய குடும்பத்தார் அல்லது உங்களுடைய கணவரை, உங்களுடைய மனைவியை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க விரோதியா பார்த்து அங்க போய் கர்றமுறைன்னு சண்டை போட, அவர் கொடுக்கறதும் கொடுக்க மாட்டாரு.
வர மாட்டார். வீட்டுக்கு போனாலே அன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, நான் போய் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ அவர் இவங்க சொல்கிறாங்க, வரதே இல்லை பாஸ்டர், இவங்க ரொம்ப லேட்டாக வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க லேட்டாக வரீங்கன்னு. இவகிட்ட வந்தால் இவ போடுற சண்டையே தாங்கலிங்க, எப்போ போனாலும் லொலன்னு இது அதுன்னுட்டே இருக்கிறா. ஆனால் நான் பேசாமல் என்ன பண்ணிடுறேன், அங்கே இங்கெல்லாம் போய் சுற்றி அடிச்சுட்டு அவங்கெல்லாம் நல்லா தூங்குற மாதிரி இருக்கும்பொழுது நானும் வந்து படுத்துக்கிறது. அவங்க தூங்கி முழிக்கிறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் வெளியே ஏற்றி போயிடுறேன். எதுக்கு இந்த உள்ள இருந்துக்கிட்டு நமக்கு அந்த ரோதனை? அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய மூளை பகுதி. அவர் வந்தார், நான் அமைதியில் கேளுங்க, இல்லையா இல்லையா சோத்திரம், இருக்குதா இருக்குது சோத்திரம், ஏன் இல்லை, ஏன் இருக்குது, ஏன் அது, ஏன் இது, இதெல்லாம் கேட்டால் நம்மள மூளை பகுதி குழப்பி விட்டு போய் கேளு கேளு கேளு. அப்போ தான் உன் வீட்டுக்குள்ளே சண்டை வரும், அப்போ தான் உன் வீட்டில் இருக்கிற சத்தம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்கும், அப்போ தான் நீ கோயிலுக்கு போகிற ஆள் யாருன்னு தெரியும். பிசாசுக்கு நம்ம மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை கனவீனப்படுத்தணும், அதுதான் அவனுடைய தந்திரம். நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, தெருவில் இருக்கிறாங்க, அது சண்டை போடுறாங்க, அந்த கோயிலுக்கு போகிறாங்க பாருங்கள், அவங்க வீட்டில் தான் எப்போ பார்த்தாலும் சண்டைன்னுவாங்க. நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா? ஒரே கேள்விதான். ஆண்டவர் மேல இருந்து அப்படியே பார்ப்பார்ல. அப்போ இந்த நாளில் நம்முடைய மூளை பகுதியை ஆண்டவரை விடுதலையாக்க முடியாது, நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இது பிசாசுடைய திறமையான செயல்பாடுகளில் ஒன்று இதுதான். நம்முடைய மூளை பகுதியை கட்டி வைத்திருக்கிறான். அடுத்த தலைப்பகுதியை கட்டி வைத்திருக்கிறதான பாம்பி நாவியும் தேள்களி நாவிகளும் இருக்கிறது. இந்த மலைப்பாம்பி நாவி, ஸ்பிரிட் ஆஃப் பைத்தன், இது நம்முடைய மூளை பகுதியை கட்டி இருக்குமானால் இது தேவையில்லாத யோசனைகளை சிந்தனைகளை கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை அழித்து விடும். தெரியாது, அது சுத்துறதே தெரியாது, சுத்தி இருக்கும். அப்பதான் மூச்சு விட முடியாதபடி திணறுவான், யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளார கொண்டாந்துருவான். அவனுடைய திறமையா செயல்படுவான். அவன் ரொம்ப தந்திரசாலி, ஆனா புத்திசாலி கிடையாது. அவன் யார்? அவன் தந்திரசாலி, ஆனா அவன் புத்திசாலி கிடையாது. நமக்கும் புத்தி இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம மைண்டை பிசாசு பிடிச்சுக்கிட்டான்னு அர்த்தம். அப்போ அந்த தந்திரசாலி கிட்ட நீங்க புத்தியா வெளியே வரணும்னா உங்களுடைய புத்தி கூர்மையாக்கப்பட்டிருக்க வேண்டும், உங்களுடைய புத்தி விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். அவன் சொல்ற யோசனைகள், எண்ணங்கள், அவன் காட்டுற காரியங்கள் எல்லாம் நம்ம கண்களினால உள்ள வந்து நம்ம சிந்தையை நிரப்பக்கூடாது. பகல்ல டிவியை கண்டதையும் பார்த்துக்கிட்டே இருந்தோடனே அது என்ன பண்ணும், அப்படியே நம்ம மூளையில வந்து ஒட்டிக்கும். அப்புறம் ராத்திரி தூங்கும் பொழுது நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஆனா பகல்ல பார்த்த காட்சிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததான அந்த சிறுமூளை அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அது அப்படியே வந்து உங்களை கவர் பண்ண ஆரம்பிக்கும். அது உங்களை அப்படியே அசுத்தமாக கொண்டு போகிடும். அது உங்களுக்குள்ள பயத்தை கொடுத்துடும். நீங்க திடீர்னு வீர்னு ராத்திரில கத்துவீங்க. பகல்ல அப்படியே அந்த இந்த சீரியலு, கொலை சீரியலு, அது இதெல்லாம் பார்த்து பார்த்து பாரு 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 பாருன்னு வச்சிடுவான். பகல்ல பார்த்துருவோம், எல்லாம் போய் இங்க ரெக்கார்ட் ஆகிடும் மூளையில. நைட்ல அது செயல்பட ஆரம்பிச்சிடும். இதுதான் நீங்க பிரச்சனைக்கு காரணம். அப்போ இப்ப மூளை பகுதியை ஆண்டவரே நான் உங்க கையில கொடுக்கிறேன், உங்க சித்தம் என் மூளையில, உங்களுடைய சிந்தை என் மூளையில வரணும், நான் இந்த நாளில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருவோம். இப்படிப்பட்ட கட்டில் இருக்கிறதான ஜனங்களுக்கு விடுதலை தரும்படியா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த 32வது 53ஆம் பக்கத்துல